ஏஜிஎஸ் டெக் நியூஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கியோரா சன்செட் லேம்ப். இந்த லேம்ப் வச்சு நீங்கள் சின்னதாக ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும், இல்லைனா வீடியோ எடுக்கணும். கலர் லைட் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இந்த சன்செட் லேம்பை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதை அமேசானில் தான் வாங்கியிருந்தேன் 499 ரூபாய்க்கு. இந்த செல்லர் ஓரளவுக்கு நல்லாவே பேக்கிங் பண்ணியிருந்தாங்க. வாங்க பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சரியாக இந்த பாக்ஸில் செட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு சன்செட் லேம்ப், அதாவது அட்மாஸ்பியர் லேம்ப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நமக்கு யூஎஸ்பி சப்போர்ட்டோட வர்றதுனால அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஹோட்டல், ஷோரூம், காஃபி ஷாப், ரெஸ்டாரண்ட், பெட்ரூம், லைவிங் ரூம் எங்கேனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாக்ஸ்குள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பேப்பர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அப்படின்னு கொடுத்துட்டு இதுக்கு நீங்கள் ரிவ்யூ கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ப்ளீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ரிவ்யூ கண்டிப்பாக கொடுத்துடலாம். பென் வச்சு கையிலேயே எழுதி அனுப்பியிருக்காங்க. நம்ம டேபிளில் எங்கேனாலும் வைக்கிறதுக்காக நமக்கு பேஸ் கொடுத்துருக்காங்க. அதிலே நமக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ஸ்டாண்டை கனெக்ட் பண்ணிட்டேன்னா ஓரளவுக்கு நமக்கு 20 சென்டிமீட்டர் வரைக்குமே ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வாங்க இந்த லேம்பை இதில் கனெக்ட் பண்ணிடலாம். லென்ஸ் நமக்கு நல்லா ஹெச்டி கிறிஸ்டல் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் லைட் நல்லா கிளியராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம 180 டிகிரி வரைக்கும் நம்ம இந்த ஆங்கிளில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இந்த லைட்டை நீங்கள் டிவி, லேப்டாப், பவர் பேங்க் இதுலேயும் நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரிமோட் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆன் சுவிட்ச் அப்புறம் ஆஃப் கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ் கம்மி பண்ணுறதுக்கு, அதிகமாக இருக்கிறதுக்காக ஒரு பட்டனும் கொடுத்துருக்காங்க. மொத்தம் இதில் ஒரு 16 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம எந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி லைட் எரியும். இந்த ஆப்ஷனும் நமக்கு எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு வாங்க செக் பண்ணி பார்த்துடலாம். ரிமோட் நமக்கு பேட்டரி சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம உள்ள பேட்டரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இதில் ஒரு பட்டன் கூட கொடுத்துருக்கலாம். ரிமோட் ஒர்க் ஆகலைன்னா கூட லைட் பட்டனை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் சவுத்தில் இருந்து ஒரு 1.5 அடி டிஸ்டன்ஸில் தான் வச்சுருக்கேன். இப்போ க்ரீன் கலரில் ப்ரெஸ் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். அப்புறம் ப்ளூ கலர். இப்படி எந்த கலர் வேணுமோ நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா அதுக்கேற்ற மாதிரி மாறி மாறி எரியும். மொத்தம் 16 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சின்னதாக ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கு நீங்கள் இந்த லைட்டை யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் இதில் ஒரு 4 ஆப்ஷன் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னா ஃப்ளாஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லைட் மாறி மாறி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்கான்னு தெரியுதான்னு பாருங்கள். இது ஸ்ட்ரோப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி எரியும். கொஞ்சம் பக்கத்தில் வச்சு யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் ரிமோட் நல்லாவே ஒர்க் ஆகுது. எப்போவாவது ஒரு சில நேரம் ரிமோட் சில பட்டன் சரியாக ஒர்க் ஆகிறது இல்லை. அப்புறம் ஃபேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படி கலர் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஆனால் அது மாறுறது நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது. இது நமக்கு 50,000 நிமிஷம் வரைக்குமே லைட் எரியும், லைஃப் வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வாரண்டி கொடுக்கல. ஸ்மூத்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எரியும். இது நமக்கு ஸ்டாண்ட் ஆப்ஷனில் இருக்கிறதுனால நம்ம எங்கேனாலும் டேபிளில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே ஸ்டாண்ட் இல்லாமல் டைரெக்டாக யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது இன்னுமே நமக்கு கம்மியாக கிடைக்கும். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கிடுங்க. எனக்கு என்னமோ அந்த ஸ்டாண்டு வச்சு வாங்குறது கொஞ்சம் பெட்டர். ட்ரைபாட் அப்புறம் லைட் ஸ்டாண்ட்லேயும் இதை மாற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. உண்மையிலே இது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் கேபிள் லென்த்து மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தா இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும். ஒருவேளை நீங்கள் மொபைல்லையும் சரி, கேமராவிலையும் சரி, வீட்டில் சின்னதாக ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு கலர் லேம்ப் வேணும், லைட் வேணும் அப்படின்னா இந்த சன்செட் லேம்பை நீங்கள் வாங்கிக்கலாம். உண்மையில் நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.